guide with no control. வாழ்க்கை என்பது லேடர் தான், ஏறிட்டே இருக்கணுமே தவிர இறங்க கூடாது. கூட இருக்கிறவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னா கிடையாது. கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் குணம். உடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள் குணத்தை அறிந்து கொள்ளுங்கள். யாரையும் நம்மால் திருத்திவிட முடியாது. அதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. கல்வி என்பது சம்பாதியத்திற்கானது அல்ல. கல்வி என்பது யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ரொஃபசர் இங்க வந்து சொன்னார், ஐ ரியலி சல்யூட் ஹிம். அவர் சொன்னார், கைட் வித் நோ கண்ட்ரோல் என்று சொன்னார். வாட் a word for a teacher. Guide them without controlling them. என்ன அழகான வார்த்தை அது. நான் மெல்வினிடத்தில் சொன்னேன், வாழ்க்கை என்பது லேடர் தான், ஏறிட்டே இருக்கணுமே தவிர இறங்கக்கூடாது. ஒன் ஸ்டெப், அனதர் ஸ்டெப், அனதர் ஸ்டெப், அனதர் ஸ்டெப்னு போய்கிட்டே இருக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னா கிடையாது. நாமளே நல்லவங்க இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு, அவங்க எப்படி நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. They will make all kind of challenges to us. We have to face them, but we cannot leave them. புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றது, பஞ்சதந்திரத்துல வரும், ஒரு தவளை இருந்துச்சு. நாம எல்லாரும் தவளை தான். அது வந்து ஆத்த கிராஸ் பண்ண போச்சு. அப்போ ஒரு தேள் வந்துச்சு. நான் தேள்னு சொல்றது தேள் இல்ல, யாராவது இருக்கலாம். தேள் வந்துச்சு. தேள் சொல்லிச்சு, என்ன முதுகுல எடுத்துக்கிட்டு போ, நானும் அந்த பக்கம் போனோம். நம்ம எல்லாம் தவளை எவ்வளவு புத்திசாலி, ஒத்துக்குவோமா தேளை முதுகுல எடுக்கிறதுக்கு? we say no. வீட்டில் போய் கொஞ்சம் மெதுவா யோசிங்க இந்த விஷயத்த. நான் வேகமா சொல்லிட்டு போறேன், மெதுவா யோசி. என்ன தூக்கிக்கோ பின்னால. இல்ல இல்ல தூக்க மாட்டேன். நோ. ஏன்? நீ கொட்டிடுவேன், நான் செத்துருவேன். ஏய் லூசா நீ, உன்னை எப்படி நான் கொட்டுவேன்? நான் பின்னால உன்னோல உட்காந்துட்டு இருந்தேன்னா, நான் உன்னை கொட்டினா நீயும் சாவ நானும் சாவன் தானே. நான் கொட்ட மாட்டேன், ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போ. சரி, ஏத்துக்குச்சு. முதுகுல நிறைய பேர் ஏத்துக்கிட்டு இருக்கோம். முதுகுல ஏத்துக்கிட்டு ஆத்த கடக்குது, ஆறு கொஞ்சம் அப்படி தழும்புது. அப்போ தவளை சொல்லுது, நீ பயப்படாத, நான் உன்னை கரெக்டா கூட்டு போயிருவேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே தேள் ஒரே கொட்டா கொட்டிருச்சு நடுமண்டையில. இப்ப தவளை உள்ள இறங்கி அழுவுது, சாகுது. சாகும்போது தவளை என்ன டயலாக் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நாம எல்லாரும் சொல்ற டயலாக் தான். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் கூட தானே இருந்தேன், நல்லது தானே செஞ்ச, நீ ஏன் என்ன கொட்டுன, நீ ஏன் என்ன துரோகம் பண்ண? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டயலாகா? அதே டயலாக் தான் தவளையும் சொல்லுது. இப்போ இங்க வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அது தவளை டயலாக் சொல்றதுக்கு இல்லை, பேசுறது இல்லை. அதுக்கு பதிலா தேள் சொன்ன டயலாக் தான் பாடம். தேள் சொல்லுச்சு, தவளை சூப்பரா கேட்டுச்சு ஒரு கேள்வி. என்னை கொட்டனா நீ செத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்ச கொட்டன, ஏன் கொட்டின? பதில் சொல்லு, நான் சாவரத்துக்குள்ள இருந்துச்சு. அது சாவரத்துக்குள்ள பதில் சொல்லிருச்சு தேள். தேள் சொல்ற பதில் தான் நமக்கு பாடம். கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் குணம். இந்த கைத்தட்டெல்லாம் கொட்டு வாங்கின தவளை. குணத்தை அறிந்து கொள்ளுங்கள் என் கண்மணிகளே. உடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள் குணத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசிரியை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன், யாரையும் நம்மால் திருத்திவிட முடியாது. அதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு துன்பம் இல்லாமல், நமக்கும் அவர்களால் துன்பம் இல்லாமல், நாமும் அவர்களுக்கு துன்பம் தராமல் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயித்து தெளிவது என்ன என்பதனை கற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் கல்வி.
கல்வி என்பது சம்பாதியத்திற்கானது அல்ல, கல்வி என்பது புரிதலுக்கானது. கல்வி என்பது மிகச் சிறந்த வாழ்க்கையை வடிவமைப்பதற்கானது, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்கானது. அந்த கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ராயல் அகாடமியை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று. அதற்கு உங்களுடைய வாய் வார்த்தைகளும் தேவைப்படுகின்றன. நீங்களும் உங்களுக்கு அறிந்தவர்களிடத்தில் சொல்லி இந்த அகாடமியில் சேர சொல்லி அடுத்த கட்டத்திற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும். நான் வருவேன். எப்பொழுது தெரியுமா? அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். ஜட் அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை பரிணமிக்கின்ற பொழுது அதனுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல நான் வருவேன். என் வார்த்தையை பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளுகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற. நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. வா, சேர்ந்து பரப்பு. புரிதலுக்கானது. கல்வி என்பது மிகச் சிறந்த வாழ்க்கையை வடிவமைப்பதற்கானது, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்கானது. அந்த கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ராயல் அகாடமியை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று. அதற்கு உங்களுடைய வாய் வார்த்தைகளும் தேவைப்படுகின்றன. நீங்களும் உங்களுக்கு அறிந்தவர்களிடத்தில் சொல்லி இந்த அகாடமியில் சேர சொல்லி அடுத்த கட்டத்திற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும். நான் வருவேன். எப்பொழுது தெரியுமா? அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். ஜட் அடுத்த கான்வெகேஷனுக்கு வரமாட்டேன். நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை பரிணமிக்கின்ற பொழுது அதனுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல நான் வருவேன். என் வார்த்தையை பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளுகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற. நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. வா, சேர்ந்து பரப்போம். வணக்கம்.